வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. வாழைப்பழத்தில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் மற்றும் சுக்ரோஸ் ஆகிய 3 இயற்கை சர்க்கரைகளும் கணிசமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் இருக்குங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கும் உடல் சோர்வடைவர்களுக்கும் இந்த வாழைப்பழம் அப்படின்றது சிறந்த ஆற்றல் மூலமாக இருக்குது. தினமும் நாம் பழுத்த வாழைப்பழம், அதாவது ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளை எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக நாம் பெறக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், அந்த ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி கொண்டு இதயத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து மிக அதிகமாகவும் சோடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உப்பினுடைய அளவு வந்து மிக குறைவாகவும் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இது வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தை வந்து உங்களுக்கு வந்து குறைத்து ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுக்கு வந்து சீராக்குது. இதனால உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் பிரஷர், ஹை பிபி வந்து கட்டுக்குள்ள வருவதோட போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் நரம்புகளில் இறுக்கங்கள் இல்லாமல் இதயத்துக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால இதய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற எந்த பக்க விளைவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது அப்படின்றது தான் மருத்துவ ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ரத்த ஓட்டம் உங்களுக்கு ரத்த நாளங்கள் தளர்த்தப்பட்டு போகும்போது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏதாவது இருக்கு, ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நல்ல கொழுப்பை மட்டும் அதிகரித்து எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கெட்ட கொழுப்பை குறைத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாலுமே இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு இதய ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும்னா வாழைப்பழங்கள் தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். செரிமானம் மேம்பாடு அடைவதற்கு மற்றும் குடல் ஆரோக்கியம் எப்போதுமே சிறப்பாக இருக்கிறதுக்கு, ஸோ டைஜஸ்டிவ் ப்ராசஸ் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வாழைப்பழங்கள் இருக்குங்க இல்லையா, இதில் வந்து நீரில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார் சத்துக்கள், ஃபைபர் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து செரிமான மண்டலத்தை எப்போதுமே சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் முன்னாடியே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா நம்ம நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள், நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே நமக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ நமக்கு நார் சத்து நிறுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அதை சரி பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ மலச்சிக்கல் வந்து உங்களுக்கு நிவாரணம் வேணும்னா நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுக்கான காரணம் என்னன்னா, வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய பெக்டின் மற்றும் நார் சத்து குடலினுடைய இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் பிரச்சனையை உங்களுக்கு வந்து தீர்க்குது. மலக்குடல்களில் மலம் இறுகி போவதை உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்தி எளிமையாகவே உங்களுக்கு வந்து மலத்தை இயல்பாகவே வெளியேற்றிவிடும். ஸோ வயிற்றுப்போக்கு உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சரி பண்ணிக்கலாம். வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய காலங்களில் உடலை வந்து வறட்சி அடையாமல் தடுக்கிறதுக்கும் இழந்த எலக்ட்ரோலைட்ஸை வந்து மீட்டெடுக்கிறதுக்கும் வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து வாழைப்பழங்களை சாப்பிடணும். அப்புறம் சர்க்கரை, உப்பு கரைந்த கரைசல் ஒரு டம்ளர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அந்த வயிற்றுப்போக்கு பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவீங்க. ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தை வலுப்படுத்திக்கணும், எந்த செரிமான தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்று புண் அது குணமாகணும்னா நீங்கள் வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல அல்சர் உங்களுக்கு, அல்சர் அப்படின்னா என்ன, அல்சர் எதனால் ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்சர் அப்படின்றது வந்து குடல்களில் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புண். இந்த அல்சர் யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா, பெரும்பாலும் காலை உணவை யாரெல்லாம் சாப்பிடாம ஸ்கிப் பண்ணிட்டே போறாங்களோ, தவிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு ஏற்படும். காரசாரமான உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்றாங்க யாரோ அவங்களுக்கு எல்லாமே அல்சர் வந்து வர ஆரம்பிக்குங்க. நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று புண்ணால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம், இந்த அல்சர் பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வாழைப்பழம் ஒரு அருமருந்தாக இருக்கு. வாழைப்பழம் வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான அமில எதிர்ப்பு பூஞ்சை வந்து உருவாக்குது. ஸோ ஆன்டிசிட் கோட்டிங் வந்து உங்களுக்கு உருவாக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைத்து அந்த கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்று புண்கள் மேலும் தீவிரமடையாமல் முன்னாடியே தடுத்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த புண்களை வந்து நமக்கு ஆற வைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம உணவுகளை எப்போதுமே காலையில் மறக்காமல் சாப்பிடணும். அப்புறம் காரசாரமான உணவுகள்லாம் கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போ தான் அல்சர் வந்து சரியாகும். ஏன்னா எப்போதுமே காரசாரமான உணவுகள் வந்து குடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். நீங்கள் வாழைப்பழங்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா அல்சர் புண்கள் வந்து விரைவில் உங்களுக்கு வந்து தீர்ந்துவிடும், அதாவது ஆறிவிடும். இப்போ நீங்கள் வாழைப்பழமெல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்சர் புண்கள் உங்களுக்கு விரைவில் வந்து நிவாரணம் அடைந்துவிடும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து நீங்கள் நிவர்த்தி அடையணும் அப்படின்னா வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழங்களில் வந்து ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் இருக்கு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இந்த ட்ரிப்டோஃபான் உடலில் செல்லும் போது செரட்டோனின் அப்படின்ற மகிழ்ச்சியான ஒரு ஹார்மோனாக மாறும். இது மனநிலையை நமது அமைதிப்படுத்தி மன அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும்.
மேலும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழங்களில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 மற்றும் மெக்னீசியம் எல்லாம் இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறுவதற்கு நரம்புகளில் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை நமக்கு வந்து சீரான அளவில் பாய்ச்சி மன அழுத்தத்திலிருந்து நம்மளுக்கு விடுபட வைக்கும். ஸோ தூக்கத்தை வந்து இயல்பாகவே இதன் மூலமாக வாழைப்பழம் நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்குங்க. அதாவது நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தி தூக்கமின்மை பிரச்சனை நம்ம விடுபட வச்சு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வைத்து நமக்கு வந்து ஆரோக்கியமாக ஒரு மன அமைதியை வந்து வாழைப்பழம் கொடுக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் இரும்பு சத்து அப்படின்ற அந்த அயன் வந்து ஓரளவுக்கு நிறைந்திருக்கு. ஸோ இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, இந்த இரும்பு சத்து இருக்கும்பொழுது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை வந்து நமக்கு அதிகரிக்கும். ஸோ சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஏன்னா ஹீமோகுளோபின் வந்து குறையிறதால தான் உங்களுக்கு அந்த போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து கிடைக்காது. ஏன்னா ஹீமோகுளோபின் தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை வந்து செய்யுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் குறையும். ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கலன்னா சுறுசுறுப்பாகவே நீங்கள் இருக்க மாட்டீங்க. மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனமாக இருக்கிறது, உடல் கடுமையாக வலிக்கிறது, ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாகாமல் இருக்கிறது, அப்புறம் கவனமின்மை, இந்த மாதிரி ரத்த சோகைக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். ஸோ இதுலேருந்து விடுபடணும்னா இரும்பு சத்து இருக்கக்கூடிய வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆக்சிஜன் சப்ளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அனிமியா பிரச்சனை நீங்கள் விடுபட்டு விடலாம். அனிமியாவை வராமலும் தவிர்த்துக் கொள்ளலாம். சிறுநீரக பாதுகாப்பு சிறப்பாக அளவில் உங்களுக்கு இருக்கிறதுக்கு நீங்கள் வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ பொட்டாசியம் வந்து வாழைப்பழங்கள் நிறைந்திருக்குங்க இல்லையா? அப்போ அந்த பொட்டாசியம் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் வந்து சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு மிகவும் இன்றியமையாதது, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, வாரத்திற்கு 4 முதல் 6 முறை நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா சிறுநீரக கோளாறுகள் மற்றும் சிறுநீரக கட்டிகள், அதாவது கிட்னி டியூமர்ஸ்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் இதெல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. அது ஏற்படக்கூடிய அபாயம் கிட்டத்தட்ட பாதி வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிடும். 50% வந்து குறைவதாக ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்போ அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக பராமரிக்கிறதுக்கு சிறுநீரை பெருக்கி கழிவுகளை வெளியேற்றி கிட்னி இன்ஃபெக்ஷன்ஸ் இது மாதிரி எதுவுமே ஏற்படாமல் சிறுநீரகத்தை பராமரிக்கிறதுக்கு அந்த கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்ய வைக்கிறதுக்கு வாழைப்பழம் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரித்துக் கொள்வதற்கு இம்யூனிட்டி பூஸ்டராக வாழைப்பழம் நமக்கு வந்து செயல்படுங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நிறைந்திருக்குங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது குணப்படுத்திக் கொள்ளலாம். அப்புறம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே வராமல் தடுத்துக் கொள்ளலாம். வாழைப்பழம் என்ன பண்ணும் அப்படின்னா, உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தி எந்த விதமான ஒரு புது நோய் கிருமியுமே நம்மை தாக்கி புதுவிதமான ஒரு நோய் வருவதற்கு ஒத்துழைக்காது. ஸோ அந்த எல்லா நோய் கிருமிகளையுமே நம்ம வந்து அழித்து விடலாம். குறிப்பாக நம்மளுடைய உடல் செல்களை வந்து நம்ம புதுப்பித்து கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அதிகப்படுத்திக்கலாங்க. போன் ஹெல்த் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கு, எலும்புகளினுடைய வலிமை வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு வாழைப்பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ வாழைப்பழத்தில் நேரடியாக அதிக கால்சியம் சத்து வந்து இல்லை அப்படின்னாலும் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு மறைமுகமாக அதை ஹெல்ப் பண்ணும். அதனுடைய அந்த மறைமுக மருத்துவ நன்மை என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரக்டோ ஓலிசோகாரைடுகள், அதாவது ஃப்ரக்டோ ஓலிசாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரோபயோட்டிக் பொருள் வந்து இருக்குங்க. இது வந்து நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்து ஊக்குவித்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உடல் எளிதாக உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணுது. இதனால பற்களும் எலும்புகளும் நமக்கு பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இருக்காது. வருங்காலங்கள், அதாவது வயதான காலங்களில் கூட நீங்கள் பேலன்ஸ் தடுமாறாமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இப்போ இருந்தே தினமும் ஒரு பழுத்த வாழைப்பழங்களை எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ நீங்கள் தினமும் அந்த பழுத்த வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளில் எந்த வகையான வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம், மலை வாழைப்பழம், மொந்தன் வாழைப்பழம், கற்பூர வாழைப்பழம், பூவன் வாழைப்பழம், செவ்வாழைப்பழம் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அப்படின்ற வகையில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது செரிமானத்தையும் மேம்படுத்தும், ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கும், மருத்துவன்மைகளையும் கொடுக்கும். ஸோ வாழைப்பழங்கள் எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. நலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.